வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2025. இந்த எக்ஸாம் பற்றி பேசணுன்னா சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஹார்ட் ஒர்க் போட்ட அத்தனை பேருக்குமே வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு உன்னதமான தேர்வு இந்த தேர்வு. இந்த தேர்வை பற்றி சொல்லணுன்னா கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சூப்பர்வான கொஷின் பேப்பர். விமர்சனங்களை கடந்து டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஆவண காப்பகம் இருக்கிற அந்த ஆவண காப்பகத்தில் தான் வச்சு பாதுகாக்கணும். இந்த 2025 குரூப் 4 வினாத்தாள் அப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமான வினாத்தாள் இது. அடுத்து வர பல தலைமுறைகள் இந்த வினாத்தாளை பார்த்து படித்து அவங்க வந்து இதுக்கு மேலே நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வரவா வேண்டாமா, இந்த ஃபீல்டுக்கு வந்து படிக்கவா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு எச்சரிக்கை பணி. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வுகள் இல்லாமல் அரசாங்க துறைக்கு அதிகாரிகளை, அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பு எப்படி இப்படி ஒரு கொஷினை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்கங்கிறதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. பலதரப்பட்ட மாணவர்கள், பல லட்சக்கணக்கானவருடைய வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு. சொல்லப்போனால் பர்டிகுலராக கிராமப்புற மாணவர்கள், தமிழ் மீடியம், குறிப்பாக தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை போட்டு நசுக்கிட்டாங்க. இது வந்து இந்த கொடுமைகள் இன்னும் எத்தனை நாளைக்கு, எத்தனை வருஷங்களுக்கு நடக்கும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ஆவது சொல்லிக்கிற அளவு இருந்தது. ஆனால் இந்த குரூப் 4எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆஸ்பிரண்ட்ஸோட மன உளைச்சலின் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலான ரீதி கொண்டு போயிருக்காங்க. இல்லை, எங்களுக்கு புரியலை, நீங்கள் வந்து இப்போ அப்டேட்டடாக ஒரு கொஷனை செட் பண்ணணும்னு செட் பண்ணுறீங்களா, இல்லை நாங்கள்லாம் படித்து அதிகாரியாகி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டோம், இனிமேல் நீங்கள் வந்தால் என்ன வரலனா என்ன அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. 70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க புக்கை தேடி பிடிச்சி கரையாம்பத்துலேருந்து தேடி எடுத்தாந்து ஒரு கைக்கு வந்த மாதிரி ஒரு 10 கொஷின் எடுத்து விட்டுருக்கீங்க. இதுக்கு எதுக்குங்க சிலபஸ்ஸு? குத்துமதிப்பாக சொல்லியிருக்கலாம்ல, ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எதையோ ஒன்று படிச்சுட்டு வந்து எழுதுங்க, எதையோ ஒன்று படிச்சுட்டு வாங்க, நாங்கள் எதையோ ஒரு கொஷினை கொடுக்குறோம் அப்படின்னு. இதில் இன்னொரு புண்ணியவான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு என்ன கொஷின் வந்திருக்குங்கிற அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரத்துக்கு முன்னாலேயே அதுக்கு என்னைக்கு அவன் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன கீ கொடுக்க போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல. இவங்களாம் ஒரு கீயை கொடுத்துட்டாங்க. சரி, ஃபேக்சுவலாக இருக்க கொஷின் ஜிகேக்கு, ஜிஎஸ்க்கெல்லாம் வந்து ஓகே, புக்கில் இருக்குது, புக்கில் இருந்ததெல்லாம் தேடி பிடிச்சி கொடுத்துட்டீங்க, கீ கொடுத்துட்டீங்க, மேக்ஸுக்கு கீ கொடுத்துட்டீங்க, ஓகே. தமிழுக்கு என்னென்னு கீ கொடுத்தீங்க? இதை வச்சு சில கனவான்கள், சில மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ், கடந்த 3 போட்டித் தேர்வுகளாகவே யாராலையுமே கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. சரி, ஓகே, என்ன டேட்டா வச்சுட்டு நீங்கள் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் போட்டிங்க? என்ன டேட்டா வச்சுட்டு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் போட்டிங்க? எத்தனை மாணவர்கள் வந்து தற்போது வரை 200 கேள்விக்கு நான் இத்தனை கேள்வி போட்டிருக்கேன்னு உறுதியாக இருக்காங்க? இல்லை, எனக்கு புரியலை. ஆல்ரெடி மன உளைச்சலில் இருக்க மாணவர்களை இன்னும் மன உளைச்சல் தரணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை எதை நோக்கி நீங்கள் வந்து வழி நடத்துகிறீங்கன்னு புரியலை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்க போகிறீங்கன்னு புரியலை. இல்லை, ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறது வந்து ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் போயிட்டுருக்கு.
ம். சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கும் கேவலம். இல்லை, ஒரு போட்டித் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த வழிகாட்டுதல் முறைகள், நீங்கள் வகுப்பு யூடியூப்பில் வகுப்பு எடுக்கிறீங்க எல்லாத்துலேயும் ஓகே. ஆனால் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதை நோக்கி நீங்கள் கொண்டு போகிறீங்க? ஒருத்தர் 172ங்கிறாரு, ஒருத்தர் 180ங்கிறாரு, ஒருத்தர் 160ங்கிறாரு. இன்னும் அவனே அஃபிஷியல் கீ விடலை, அவங்களுக்கே ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியாது. எதை வச்சு நீங்கள் வந்து கட் ஆஃப்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க? ஓகே, அஃபிஷியல் கீ வரட்டும். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இனி வரும் போட்டித் தேர்வுகள் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கேள்விகள் செட் பண்ணுவாங்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் எல்லாருடைய மனக்குமுறல்கள், மன வலிகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டு ஒரு ஆஸ்பரண்ட் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஈவன் யூபிஎஸ்சியில் கூட தமிழ் படித்தவங்க தமிழ் படித்தவங்க பாஸ் ஆகலாங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கப்போ, தமிழ் படித்தவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணலாம், ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்கிற நிலைமை தற்போது இருக்கும்போது, தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஒரு தமிழ் தகுதி தேர்வில், தமிழ் மதிப்பீட்டு தேர்வில் தமிழ் படித்தவர்களாலேயே தேர்வாக முடியலைன்னா, இங்கே இந்த இடத்துல தேர்வர்கள் தோற்கலை, தேர்வாணையம் தோற்று போச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி வினாத்தாள் அனுப்புனாங்கப்பா, ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸில் வச்சு வினாத்தாள் அனுப்பியிருக்காங்க. எப்படி அது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர்ஸை தூக்கி ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸில் வச்சு அனுப்புகிறீங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல்? கேள்வி கேட்க ஆள் இல்லை, கேள்வி கேட்டாலும் அவங்கள வந்து அடக்கி வைக்க தான் ஆட்கள் நிறைய இருக்காங்க. காலம் பதில் சொல்லும். நன்றி.